ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டி பொண்ணு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நான் ரொம்பவே பிளான் பண்ணிட்டு இருந்தேன், இந்த இடத்துக்கு போகணும், சூப்பரா வீடியோ எடுக்கணும்னு. அந்த இடத்துக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. நீங்களே இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்க இது எந்த இடம்னு. ப்ரவுட் டு பி ஏ கெண்டி பொண்ணு மூமெண்ட் தாங்க. பேராதெனிய பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் நாங்க இப்ப வந்திருக்கோம். நாங்க வரும்போதே எங்களை வெல்கம் பண்ற மாதிரி நிறைய குரங்குகளை தான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது. அந்த குரங்குகளோடயே நாங்க டிராவல் பண்ணிட்டு அப்படியே கார்டனை ரசிச்சு பார்க்கறதுக்காக வந்துட்டோம். இந்த கார்டன பத்தி சொல்லணும்னு சொன்னா, நிறையவே லைஃப் டைம் மெமரீஸ் எனக்கு இருக்கிற ஒரு பர்சனலா நிறைய மெமரீஸ் குடுத்த ஒரு கார்டன் தாங்க. அதனாலேயே நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் இந்த கார்டன் பத்தி சூப்பரான ஒரு வீடியோ செய்யணும்னு சொல்லி. இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஸ்ரீலங்காலேயே இருக்க மிகப்பெரிய கார்டன் இதுதாங்க. இந்த கார்டன் வந்து மொத்தமா 148 ஏக்கர்ஸ்ல இருக்குதுங்க. இந்த கார்டன்ல ஸ்பைசஸ், பிளான்ட்ஸ், ட்ரீ, ஹெர்ப்ஸ் அப்படின்னு பல வகையில இருக்குங்க. ஓர்கிட், ஃப்ளவர்ஸ், 24 வகையான புல், இப்படி மிகப்பெரிய ஒரு 4000க்கும் மேற்பட்ட அளவிலான தாவரங்களை உள்ளடக்கியதா தான் இந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பகுதி வந்து பெரும்பாலும் ஃபோட்டோ ஷூட்ஸ், வெட்டிங் ஷூட்ஸ், சினிமா பாடல்கள்னு இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் தாங்க இந்த பகுதி. இந்த பகுதியில தான் பெரும்பாலுமே இந்த விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ற இடம். நீங்க வந்தா ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த இடம் தான் சூப்பரா இருக்கும். ரொம்பவே அழகான பகுதின்னு கூட சொல்லலாம் இந்த கார்டன் ஃபுல்லாவுமே. ஸோ கார்டனோட அழகான இந்த பிளேஸ்லேருந்து நாங்களும் மற்ற பக்கமெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் போக போகிற எல்லா இடமுமே கொஞ்சம் காட்டு வழி பாதையாக தான் இருக்கும். காட்டு பக்கம் மாதிரி தான் இருக்கும். இப்ப நாங்க இருக்க இந்த பிளேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பனைமரம் தாங்க இருக்கு. பனைமரங்களுக்கு மத்தியில தான் நான் கூட நடந்துட்டு இருக்கேன். அங்க ஒரு பனங்காய் கூட இருந்துச்சு. அதத்தான் நீங்க இப்ப பார்க்குறீங்க. நிறைய பனம்பழம் விழுந்துருந்துச்சு அந்த இடத்துல. அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்க தொடர்ந்து நடந்து போய்க்கிட்டே இருந்தோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 148 ஏக்கர் கொண்ட இந்த கார்டன வந்து நம்ம சுத்தி பார்க்கறதுன்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம நடக்கிறது தான் ஒரே வழி. அப்படி இல்லன்னா பேட்டரி கார எடுத்துட்டும் நம்ம போகலாம். பேட்டரி கார்ல போறத விட நடந்து போகும்போது தான் நம்ம முழுமையா அந்த கார்டன வந்து ரசிச்சு பார்த்துட்டு, ஃபீல் பண்ணிட்டு போகக்கூடியதா இருக்கும். பேட்டரி கார்ல போறதுன்னு சொன்னா ரொம்ப ஈஸியா போய் சுத்தி பார்த்துட்டு வந்துரலாம். அது ஏதோ போற போக்குல ஒரு வாகனத்துல போகும்போது ரசிச்சு பார்த்துட்டு போற மாரி தான் போக முடியுமோ தவிர, இந்த நேச்சுரலான இந்த நேச்சர நம்ம வந்து 100% ஃபீல் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா, கண்டிப்பா நடந்து போறது தாங்க அதுக்கு சூப்பரான ஒரு வழின்னு நான் சொல்லுவேன்.
பொட்டானிக்கல் கார்டனோட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் தாங்க. இந்த பிரிட்ஜ் உள்ளுக்கு போயிட்டு வரதே ஒரு விதமான த்ரில்லிங்கான ஃபீலிங்கா இருக்குங்க. நான் கூட சில தடவை இதுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். பட் நாங்க இந்த முறை போயிருந்தப்போ இந்த பிரிட்ஜ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க மெயின்டெனன்ஸுக்காக இத க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால எனக்கு இது உள்ள போய் வீடியோ எடுக்க முடியாம இருந்துச்சு. ஸோ நம்ம ரொம்ப தூரம் நடக்கணுமேன்னு சொல்லி நம்ம பயப்படவே தேவையில்ல. இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து எடுத்தே நம்ம நடந்து இந்த கார்டன் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். ஸோ திரும்பவும் நாங்களும் நடந்து அப்படியே சுத்தி பார்க்கறதுக்கு போயாச்சு. அப்படி வரும்போது இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். ரொம்ப சூப்பரான அழகான வியூ உள்ள இந்த பிளேஸுக்கு தான் நாங்க இப்ப வந்திருக்கோம். நீங்களே பாருங்க இது எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி. இந்த இடத்துல கூட நிறைய சாங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏஆர் ரகுமானோட பாட்டு கூட இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. நம்ம கார்டனோட இன்னொரு ஸ்பெஷல் தாங்க இந்த டர்ட்டில் ட்ரீ. இந்த ட்ரீ வந்து ரொம்பவே ஸ்பெஷல் நம்ம கார்டன்ல என்னன்னு சொன்னா, இது பார்க்கும்போது அப்படியே ஆமை ஷேப்ல இருக்குங்க. இந்த ஷேப்ல இருக்கிறதுனாலயே இத நம்ம டர்ட்டில் ட்ரீன்னு சொல்றோம். பட் இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து டெக்கோஸ் பெஞ்சமினாங்கிறது தான் இதோட பொட்டானிக்கல் நேம். நாங்க இத வந்து டர்ட்டில் ட்ரீன்னு சொல்லுவோம். இந்த ட்ரீக்கு கீழ உட்கார்ந்து தான் பொதுவா எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறது, சாப்பிடுறது இப்படி எல்லாமே செய்றது. ஸோ நாங்களும் வந்து ஐஸ் குடிச்சிட்டு இருந்தோம். சாப்பிடுறதுக்காக இப்படி ஒரு கேன்டீன் கூட நம்ம கார்டன் உள்ள இருக்குங்க. ஸோ இங்க சாப்பாடு புஃபே எல்லாமே கூட இருக்குது. ஸோ திரும்பவும் நாங்க அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பியும் சுத்தி பார்க்க வந்துட்டோம். இந்த ட்ரீ வந்து டபுள் கோகனட் ட்ரீன்னு சொல்லி இதுக்கு சொல்றாங்க. அந்த ட்ரீயையும் அப்படியே நாங்க பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். இது கூட மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துல தான் இந்த பிளேஸ் கூட இருக்கு. ஸோ இது பக்கத்திலேயே தான் நம்ம எக்ஸிட் ஆகுற வழியும் இருக்கு. ஸோ இதையும் அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அப்படியே வரும்போது ஃபுல்லா என்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு கார்டன பார்த்துருக்குறோம். இதுக்கு மேல சுத்தி காட்டுறதுக்கு டைம் போதாதுங்கிறதுனால நாங்களும் இப்ப வெளியில வந்துரலான்னு வந்துட்டோங்க. வரும்போதே நம்ம ஸ்ரீலங்கன் ஷேப்ல இருக்க குளத்தையும் அப்படியே ஒருக்கா ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அ திரும்பியும் வந்துட்டுருந்தோம். இதுதாங்க அந்த ஸ்ரீலங்கன் ஷேப்ல இருக்கிற அந்த குளம். சரி, ஓகேங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பியும் ஒரு சூப்பரான வீடியோல நெக்ஸ்ட் வீக் நான் உங்க எல்லாரையும் மீட் பண்ண வரேன். ஸோ நீங்களும் மறக்காம கெண்டி பொண்ணு யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்பவும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.